ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஜூபிட்டர் 110cc பார்க்குறோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 2 மாடல் வரும். உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக், டிஸ்க் பிரேக் அப்படின்னு 2 வேரியன்ட் வரும். இதில் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ட்ரம் பிரேக்கு. இதில் வந்து உங்களுக்கு வீல் வந்து 12 இன்ச் டயர் வித் டியூப்லெஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக பஞ்சர் எதுவுமே ஆகாது. நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டிங் லைட்டுன்னு சொல்லிருப்பாங்க. இந்த வண்டியோட லுக்கு இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ஸ்மைல் ஃபேஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் பிரேக் பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹெட்லைட் எரியிற மாதிரி இருக்கும். நைட் டைம் பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து ஐஸ் மாதிரியும் இது வந்து ஸ்மைல் மாதிரியும் இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரில் வரும். இதில் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ட்ரிப் எஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஃபியூயல் போடுற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ண போதும் கூட ரிசர்வ் விழுந்தாலும் இவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு வெஹிக்கிள் போகும் அப்படிங்கிற தைரியமாக நீங்கள் ஓட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுக்கறதுனால இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வண்டி போகும்போதே யார் கால் பண்ணுறா, மெசேஜ் பண்ணுறா, நேவிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு சர்வீஸ் அலாட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து இன்டெலிகோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெலிகோ நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சிக்னல்லையோ இல்லை ரோடு கிராஸ் பண்ணியோ நம்ம நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 7 செகண்ட்ல வண்டி வந்து ஆஃப் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை கூட நீங்க ஸ்கிப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வாய்ஸ் அலாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வண்டியில ட்ரை பண்ணி போகும்போது ப்ளூடூத் போட்டிருந்தோம் அப்படின்னா ப்ளூடூத்ல நீங்க வண்டியில ட்ரை பண்ணி போகும்போது லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத்ல இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். அது மூலியமா நீங்க வந்து இப்போ நியர்பை பெட்ரோல் பங்க் அப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நேவிகேஷன் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரிகேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ட்ரிகேட்லேயே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 4 இன்ட்ரிகேட்ஸ் எறிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹசார் லைட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கோ இல்லைனா பார்க்கிங்கில் வண்டியை விடுறதுக்கோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். அப்புறம் டிம் பிரேக்ஸ் லைட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருப்பாங்க. பிரேக் பிடிச்சி இது லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் டயரோட மூவ்மெண்ட் வந்து இருக்காது. மறுபடியும் அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சைட் லாக் வந்து 2 சைடு ஹெட்டை வச்சு கூட போடலாம். இந்த பக்கமும் நீங்கள் சைட் லாக் பண்ணிக்கலாம். ஹெட்டை இப்படி வச்சு கூட நீங்கள் வந்து சைட் லாக் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஜூபிட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் சார்ஜர், அப்புறம் 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் வந்துடும். ஃபியூல் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ள கீயை ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது 4 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்புறம் இதில் ஒரு 3 kg வரைக்கும் வெயிட் போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 380 mm இருக்கும். அதனால நல்லா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றவங்க வந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு நீங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 1275 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் பார்த்துட்டிங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தாக இருக்கும். ஒரு 3 பேர் ஃபேமிலியாக போகிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீழே லைட்டாக லெஃப்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு வந்து 33 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல டபுள் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வண்டியோட பவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5.9 kW at 6500 RPM. டார்க் வந்து 9.8 Nm at 5000 RPM கொடுத்துருப்பாங்க. பின்னாடியும் உங்களுக்கு எல்இடி லைட் தான். இந்த வியூ வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. நமக்கு பேக்ல வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே வண்டி லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சைடில் வந்து உங்களுக்கு ஜூபிட்டருங்கிற எம்பளமும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நெல்லை டிவிஎஸ் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.